பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ख्वाजा ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 52. நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் அழகிய குணங்கள். அடிமைகளுக்கு உதவி. நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரிந்து நிறைய உபகாரம் செய்தார்கள். தங்களின் சொந்த பணியாளர்களை சொந்த குழந்தைகளை நடத்துவது போன்று அவர்களையும் நடத்தினார்கள். மற்ற வீட்டு பணியாட்களையும் அன்போடு நடத்தினார்கள். எந்த வேலைக்காரர் கஷ்டப்படுவதாக தெரிந்தாலும் அவருக்கு உதவி செய்ய நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து செல்வார்கள். ஒரு நாள் ஓர் அடிமை மாவு அரைத்து கொண்டே அழுது கொண்டிருப்பதை பார்த்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமையை அணுகி விசாரித்ததில் அந்த வேலையாள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் நிலையிலும் தன் எஜமானின் கொடுமைக்கு அஞ்சி மாவு அரைப்பதாக கூறினான். இதை செவியேற்ற நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை அப்பால் நகர்த்திவிட்டு அந்த இடத்தில் தாங்களே உட்கார்ந்து அந்த தானியத்தை அரைத்து கொடுத்தார்கள். உதவி தேவைப்படும் போதெல்லாம் எனக்கு தெரிவித்துவிடு, நான் வந்து நீ அரைக்க வேண்டிய மாவை அரைத்து தருகின்றேன் என்றும் அவனிடம் ஆறுதல் கூறினார்கள். ஒரு சமயம் அபூ சுஃபியானின் அடிமை ஒருவன் நோயுற்று விட்டதால் அவனை யாரும் கவனிக்காமல் சிகிச்சையும் செய்யாமல் ஒரு தனி இடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டார்கள். அதை கேள்வியுற்ற நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு அந்த அடிமை சீக்காக படுத்திருக்கும் இடத்திற்கு சென்று விடியும் மட்டும் அவனுக்கு உதவி செய்து காலையும் பிடித்து விட்டார்கள். நீ அஞ்சாதே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடன் இருக்கின்றார்கள் என்று அவனிடம் ஆறுதலாக தைரியமும் கூறினார்கள். ஒரு சமயம் வயோதிக வேலைக்காரன் ஒருவன் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்தான். தள்ளாமையால் அவனுடைய கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. இதை கண்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணற்றடிக்கு சென்று அவன் வைத்திருந்த குடத்தை வாங்கி தண்ணீர் முகந்து தோட்டம் முழுவதும் பாய்ச்சிவிட்டு, எனது உதவி தேவைப்படும் போது எனக்கு தெரிவி, நான் உனக்கு வந்து உதவுகின்றேன் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். வேறொரு சமயம் ஒரு சிறுவன் தன்னால் தூக்க முடியாத சுமையை தன் தலையில் சுமந்து சென்று கொண்டிருந்தான். அச்சுமையின் பழுவால் அவன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதை கண்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனிடம் சென்று அவனின் தலையில் இருந்த சுமையை வாங்கி தாங்கள் அவர்களின் திருத்தோளின் மேல் சுமந்து கொண்டு அவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்று கொடுத்ததுடன், குழந்தாய், உனக்கு கஷ்டம் வந்து உதவி அவசியப்படும் போதெல்லாம் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து கூப்பிடு, மறக்காதே என்று அன்புடன் கூறி சென்றார்கள். மற்றொரு சமயம் யாரோ ஒரு யூதனின் அடிமை கடுமையான நோயுற்றிருப்பதாக கேள்வியுற்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பார்க்க சென்றார்கள். அது சமயம் நன்றாக இருட்டிவிட்டது. அவ்வடிமை நன்றாக போர்த்தி கொண்டு படுத்திருந்தான். ஓர் ஆள் வந்த சத்தத்தை கேட்டு அந்த அடிமை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தெரிந்து கொள்ளாமல், என் எஜமானன் எனக்கு சிருஷ்டியை செய்ய ஒரு பணியாளனையும் அனுப்பியிருக்கிறாரா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். இதை கேட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நான் உனக்கு ஒத்தாசை செய்யவே அனுப்பப்பட்டு வந்துள்ளேன் என்று கூறி அன்றிரவு முழுவதும் அந்நோயாளியினுடனே இருந்து அவனுக்கு சிசுருஷை செய்து கொண்டிருந்தார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் தங்கள் 2 தோள்களிலும் சுமையை தூக்கிச் செல்வதை தினமும் மக்காவாசிகள் கண்ணுறுவார்கள். பலகீனமான அல்லது தாமே கடைக்கு சென்று சாமான்களை வாங்கிக் கொள்ள முடியாதவர்களுக்காகவே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விதம் அவர்களின் அன்றாட தேவையான சாமான்களை வாங்கிக் கொடுத்து அவரவர்கள் வீடுகளிலே சென்று கொடுப்பார்கள். ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வியாபாரம் ஒன்றிலே வேறொருவன் கூட்டாளியாயிருந்தார். ஒரு நாள் அம்மனிதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓர் இடத்தில் நிற்க வைத்து,
நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் இதோ வந்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டு போனார். போனவர் அவர்களை அங்கு நிற்கச் சொன்னதை மறந்துவிட்டார். அவர் வருகையை எதிர்பார்த்து 3 நாள் வரைக்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு பகலாக அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். பின்னர் 4ஆம் நாள் அம்மனிதருக்கு இது நினைவு வந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிற்க வைத்து விட்டு போன இடத்துக்கு வந்து தன் மறதிக்காக மன்னிப்பு கோரினார்கள். கிழவிக்கு உதவியது. வேறொரு சமயம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக கஅபத்துல்லாவை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது தெருவிலே வயோதிக மாது ஒருத்தி அழுது கொண்டிருப்பதை கண்டார்கள். அந்த தாயை அணுகி அவள் அழுவதற்கு காரணம் யாதென்று கேட்டார்கள். நான் ஒரு யூதனிடம் கூலிக்கு மாவரைக்கின்றேன். இன்று எனக்கு ஜூரமாகையால் சற்று நேரமாகிவிட்டது. அதனால் அந்த யூத எஜமான் என்னை அடிப்பான். அதற்காகவே அழுகின்றேன் என்று அப்பெண்மணி கூறினாள். இதை கேட்ட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தாயே, நீங்கள் அழ வேண்டாம், உங்கள் எஜமானினிடம் நானே வந்து பரிந்து பேசுகின்றேன் என்று கூறினார்கள். என்று கூறி அவளுடன் அவளுடைய எஜமானனான யூதனிடம் சென்று, இவ்வம்மையார் நோயாளியாக இருக்கின்றார், இவர் ஏழை, இவரை நீங்கள் கொடுமைப்படுத்த வேண்டாம், மேலும் இவர் ஒரு பெண், இவருக்கு பதிலாக எனக்கு தண்டனை கொடுத்து விடுங்கள் என்று சிபாரிசு கூறி விடைபெற்றார்கள்.